சூப்பர் ஸ்டாரை குலதெய்வமாகவே கருதி சிவராத்திரியை முன்னிட்டு ரஜினியை சிவனின் அவதாரமாகவே கண்முன் நிறுத்திய கோடியில் ஓர் ரசிகர். எங்களை பொறுத்தளவு அவர் தான் கடவுள், அவர் தான் தெய்வம், அவர் தான் எங்க குலசாமி. தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்க வைத்த சூப்பர் ஸ்டாரின் அருள்மிகு ஸ்ரீ ரஜினி கோயில். ரஜினி நடித்த ஒவ்வொரு கதாபாத்திரத்தை வைத்தும் கொலு அமைத்து அசத்தி காட்டிய ரசிகர். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு இந்த உலகில் கோடான கோடி ரசிகர்கள் இருக்கின்றனர். ஆனால் அந்த கோடியில் ஓர் ரசிகனாக இருப்பவர்தான் மதுரையைச் சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரரான கார்த்திக். ஆம், இவர் ரஜினியை தங்களின் குலதெய்வமாகவே கருதி ரஜினிக்காக கோயிலும் கட்டியிருக்கிறார். அந்த கோயில்தான் அருள்மிகு ஸ்ரீ ரஜினி கோவில். அண்மையில் நவராத்திரியை முன்னிட்டு ரஜினி இதுவரை நடித்த திரைப்பட கதாபாத்திரங்களை வைத்து குழுவும் அமைத்திருந்தார். இந்நிலையில் தற்போது சிவராத்திரியை முன்னிட்டு தான் குலதெய்வமாய் கருதும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு சிவன் வேடமிட்டு கட் அவுட் ஒன்றையும் அமைத்திருக்கிறார். மேலும் பால், தண்ணீர், இளநீர், சந்தனம், தயிர் உள்ளிட்டவைகளை படைத்து சிறப்பு அபிஷேகமும் செய்தார். 108 வடைமாலை சாத்தி தீபாராதனை, சாம்பிராணி உள்ளிட்டவைகளோடு பூக்கள் தூவி பாடலும் பாடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வணங்கினார். இந்த ஒரு காணொளி சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாக பரவி வருகிறது. எங்க குலசாமியாவே நாங்க அவரை வணங்கிட்டு வரோம். அதனால சிவராத்திரி எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏற்கனவே இதை தொடர்ந்து 2 வருஷமா தலைவர் ஸ்பெஷல் பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். அவரை சிவனாவே நாங்க நினைக்கிறோம்ல, அவரை சிவன் உருவமாவே மாத்தி இன்னைக்கு சிறப்பு பூஜைகள் நடத்திட்டு இருக்கோம். பால், தண்ணீர், தயிர், சந்தனம், இளநீர்னு இப்படி 6-7 வகையான பூஜைகள் நடத்திட்டு இருக்கோம். என்னுடைய ஒய்ஃபு, என்னுடைய பொண்ணு, அண்ணன், என்னுடைய ரிலேஷன் எல்லாருமே எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்காங்க. எங்களை பொறுத்தளவு அவர் தான் கடவுள், அவர் தான் தெய்வம், அவர் தான் எங்கள் குலசாமி. நாங்கள் தலைவரை 171 படமே அவரை கடவுளாகவே நினச்சி பார்க்குறோம். நாங்கள் அவருக்கு எப்பயுமே பக்தர், அவர் தான் எங்களுக்கு குலசாமி. வடமாலை 101 வடமாலை தலைவருக்கு சாத்திருக்கிறோம். சிறப்பு பூஜைகள் 4 கால பூஜை நடந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பாக தலைவருக்கு எல்லாத்தையுமே அவர் வாட்ச் பண்ணுறாரு. ஏன்னா ரீசெண்டாக தலைவர் அழைப்பின் பேரில் நாங்கள் போயிருந்தப்போ அவரே சொன்னார், நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன்னு சொன்னார். எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமா இருந்துச்சு. மகா சிவராத்திரியை முன்னிட்டு எங்கள் குலசாமிக்கு அனைத்து அபிஷேகங்களும், கற்பூர ஆரத்தி, தூப தீபம் எல்லாம் காட்டி வணங்கிட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் சொன்ன வழியில் நம்ம எல்லாரும் நடக்கணும், நாடும் வீடும் நல்லா இருக்கணும் அப்படின்னு அவர்கிட்ட வேண்டிக்கிட்டோம். அவர் வழி நடப்போம், அவர் சொன்ன கருத்துக்களை கேட்டு சேமமாக இருப்போம். இந்த மகா சிவராத்திரி ரொம்பவே ஸ்பெஷலானது. ஏன்னா தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரோட வெட்டிங் ஆனிவர்சரியும் மகா சிவராத்திரி ஒரே நாளில் அமைஞ்சது. தலைவரோட 44வது வெட்டிங் ஆனிவர்சரினால சிறப்பாக பூஜை பண்ணி இன்னைக்கு கோயிலில் வழிபட்டு வரோம்.